ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம். ஸோ நம்மளுடைய ஃபார்மில் நடக்கக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பவுல்ட்ரி ஃபார்ம் சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரைக்னால தான் இப்போ கொஞ்சம் நம்ம அமைதியாக இருந்தோம். இப்போ ஸ்ட்ரைக் முடிய போகிற டைமிங். ஸோ மறுபடியும் கிராஜுவலாக ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்கோசரம் தான். ஏன்னா தமிழன் ஃபார்ம் ஆல்ரெடி ஒரு 1.25 லட்சம் சப்ஸ்கிரைபர்லேருந்து 3 ஸ்ட்ரைக் ஒரே டைமில் வந்ததுனால சேனலே டெர்மினேட் ஆயிடுச்சு யூடியூப்பை விட்டு. அந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஸோ இப்போது நான் எப்பயுமே என்னுடைய ஃபார்மில் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பவுல்ட்ரி ஃபார்மில் வந்து அப்டேட் பண்ணுவோம் இந்த சேனலில். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்குபேட்டர் ஒன்று கோயம்புத்தூர் விநாயகா ஃபார்ம்ஸில் வாங்கியிருப்போம். இன்குபேட்டர் செம்ம ஹேச்சிங் ரிசல்ட்டுங்க. நிறையா பேர் கேட்குறாங்க, இன்குபேட்டர் எங்கே செஞ்சீங்க, ஹேச்சிங் ரிசல்ட் இருக்கா அப்படின்ட்டு. லோக்கலில் இருக்கவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க. பக்காவான ரிசல்ட் இருக்குது இன்குபேட்டரில். இப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இது. இதில் வந்து ஒரு மிஸ்டேக் வந்துருக்கு. என்ன மிஸ்டேக் அப்படின்னு மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து நான் ப்ரிகாஷனாக அந்த ஸ்டெப் எடுக்கலை. அதனால் இப்போ எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். என்னன்னா, மிஸ்ட் மேக்கர் வந்து என் இதில் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்ட் மேக்கரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாதம் 8 மாதம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க மிஷின் கொடுக்கும்போதே. பட் நான் வந்து இதற்கான ஸ்பேர் வந்து வாங்கி வைக்காமல் விட்டுட்டேன். ஹீட்ரு வந்து அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஃபேன் வந்து ஹெவி ஃபேன் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஹீட்ரு போனால் நானே மாற்றிப்பேன். ஃபேன் வந்து போகிறதுக்கான சான்சஸ் கம்மி. மிஸ்ட் மேக்கர் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த இதை வந்து நான் மறந்துட்டேன். இப்போது அந்த மிஸ்ட் மேக் பண்ணுற அந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதாவது போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். 7 மாதம் தான் அதுக்கு லைஃப் வரும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் மிஷின் வாங்கி 7 மாதம் ஆக போகுது. கண்டினியூஸாக மிஷின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால சீக்கிரமே அதனுடைய லைஃப் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. ஸோ இப்படி எல்லோ கலர் மட்டும் எரியுது இல்லையா, இதில் வந்து 3 கலர் லைட் எரியும். வயலட் கலர், ரெட் கலர், எல்லோ, ஒரு 4 கலர் லைட் எரியும். அந்த எல்இடி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மிஸ்ட் மூலமாக ஹியூமிடிட்டி கிடச்சி, ஸோ ஹியூமிடிட்டி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கரு வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். குஞ்சு வந்து முட்டையிலேருந்து உடச்சிட்டு வெளியே வரும்போது அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, இதுக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஸோ இந்த மிஸ்ட் மேக்கர் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆனதில்லை. ஹியூமிடிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே பத்தலை. அதனால் அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக்னா என்ன ஹைலைட் அப்படின்னா, அலாரம் வந்து என்ன மிஸ்டேக் நடந்தாலுமே அலாரம் வந்து அடித்து நம்ம காட்டி கொடுத்துரும் இந்த மிஸ்டேக் நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி எந்த இது பத்தலையோ, எந்த சோர்ஸ் பத்தலையோ அந்த சோர்ஸுக்கு நேரம் லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ திறந்து வச்சனால ஹீட் 1 ஹீட் 2 அப்படின்னு 2 ஹீட்டருக்கான லைட்டும் எரியுது. வெட்டு பத்தலை, அந்த மிஸ்ட் மேக்கர் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்கோசரம் அந்த வெட் அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் வந்து எரியுது. அலாரம் வந்து கண்டினியூஸாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கிற டெம்பரேச்சர், இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. அந்த மேலே காட்டுது பார்த்தீங்களா, டெம்பரேச்சர் வந்து 37.5 லெவல் செட் பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்துடும். 34.5 இருக்குது நம்ம திறந்து வச்சதுனால. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37 கிடச்சிடும். ஆனால் ஹியூமிடிட்டி வந்து 65 இருக்கணும். ஆனால் நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50 தான் இருக்குது. ஸோ ஹியூமிடிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் வச்சிருக்கக்கூடிய முட்டை வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பர்ஃபெக்டாக பறிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இப்போ தான் நான் வந்து புதுசாக ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த இது மிஸ்ட் மேக்கர் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கேன். வேறு ஒரு டிவைஸ் வந்து அது வர்றதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். அந்த 1 வீக் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்ல வேலை இப்போ கரெக்டான சுச்சுவேஷன் எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது நான் வந்து மிஷின் இப்போ ஒரு 25-30x தான் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில் மட்டும். பேலன்ஸ் ட்ரே வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் விட்டுருக்கேன். அதனால் நான் அப்படியே எடுத்து சிட்டுக்கோழியில் மாற்றிட்டேன். முட்டை எல்லாத்தையும் தூக்கி சிட்டுக்கோழியில் வச்சுட்டு இப்போ மிஷின் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். மிஸ்ட் மேக்கர் வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சென்டரில் ஒரு ஏரியா இருக்குது, இதான் மிஸ்ட் மேக்கர். இந்த சென்டரில் ஒரு ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல அந்த பிளாக் கலரில் அந்த இது மாதிரி லேயர் மாதிரி படிஞ்சிருச்சு. ஸோ அந்த லேயர் மாதிரி படியவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இதை நல்லா தொடச்சி பார்த்தேன், ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி பார்த்தேன், எல்லாமே பண்ணி மறுபடியும் போட்டு பார்த்தேன். பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ வேறு டிவைஸ் தான் புதுசு வாங்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆனதுக்கப்புறம் நான் விநாயகா இன்குபேட்டர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஆகிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இதை க்ளீன் பண்ணி போடுங்க, இந்த லெவல் தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக வச்சு பாருங்கள், வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிவைஸ் தான் ஃபெயிலியர், நம்ம வேறு ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இருந்தாலுமே நம்ம எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில். வேறு எப்படியாச்சும் மிஸ்டேக் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா ஒன்று கொடுத்தாரு. ஸோ இந்த டிவைஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இதே பாக்ஸில் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணீர் லெவல் ஊற்றி வச்சுட்டு அந்த மிஸ்ட் மேக்கர் வந்து நீங்கள் ப்ளக் பண்ணி ஒரு இடத்துல போடுவீங்க பார்த்தீங்களா, அதற்கு பதிலாக நீங்கள் வந்து குண்டு பல்பு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ க்ளீன் பண்ணி நம்ம போட்டு பார்க்குறோம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி போட்டு பார்க்குறோம். தொடச்சி போட்டு
போட்டு பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ லைட் மட்டும்தான் எரியுது, பேலன்ஸ் லைட் எதுவுமே எரியல. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு ஸோ அதுக்கு ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டபோது இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ளக் செட் பண்ணுங்கள். இந்த ப்ளக்கில் வந்து சுவிட்ச் போட்டு அந்த குண்டு பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குண்டு பல்ப்பை வந்து தண்ணியுடைய லெவலில் படுற மாதிரி பட்டும் படாமல் ஒரு கேப்பில் 1 மில்லிமீட்டர் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைங்க. அப்படின்ற போது அந்த பல்பினுடைய சூட்டில் தண்ணி வந்து ஆவியாகி கொஞ்சம் ஹியூமிடிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கரெக்டாக மிஸ்ட் மேக்கர் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அந்த டைமிங்கில் கரெக்டாக பறிச்ச குஞ்சுகள். இதற்கு ஹியூமிடிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் இந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு கோழி குஞ்சுகள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மூக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த குஞ்சுகள்லாம் எடுத்து வெளியே விட்டாச்சு. இதுக்கு அடுத்த பேட்சுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தொந்தரவு கிடைக்கும். ஹியூமிடிட்டி வந்து 50 லெவல் தான் இருக்குது அப்படின்றதுக்கோசரம். ஸோ இப்போ ஸ்ரீ விநாயகா இன்குபேட்டர்ஸ் கொடுத்த ஐடியாஸ் படி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் ட்ரை பண்ண சொன்னாங்க. 60 வாட்ஸ் பல்ப் வந்து போட்டு பார்த்தோம். 60 வாட்ஸ் பல்ப் போட்டு பார்த்தப்ப எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகி அதில் வந்து மிஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் ஹியூமிடிட்டி கிடைக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வந்து 100 வாட்ஸ் ட்ரை பண்ண சொன்னாங்க. 100 வாட்ஸும் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் ட்ரை பண்ண சொன்னாங்க. 200 வாட்ஸும் ட்ரை பண்ணோம். பட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு 60 வாட்ஸ் ட்ரை பண்ணப்போ கூட 50லேருந்து 51, 52 வரைக்கும் மேக்ஸிமம் வந்துச்சு ஹியூமிடிட்டி லெவல். பட் 52லாம் பத்தாது. 65 ஹியூமிடிட்டி இருந்தால் தான் குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கரு வந்து நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ். ஸோ இப்போ குண்டு பல்ப் போட்டு விட்டாச்சு. குண்டு பல்ப் வந்து உள்ளே எரியுது, அது கண்ணாடி வழியாக உங்களுக்கு தெரியும். குண்டு பல்ப் போட்டு விட்டப்பையும் வந்து ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49, 50 இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் 65 இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம செட் பண்ணது. ஸோ டெம்பரேச்சர் வந்து 36.8 இருக்குது, ஹியூமிடிட்டி வந்து 49 இருக்குது இப்போதைக்கு கரண்ட்டில். ஸோ டெம்பரேச்சர் ஹீட்டரில் எந்த பிரச்சனையும் கிடையாது, 2 ஹீட்டரும் வேலை செய்யுது, பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 49 தான் இருக்குது. ஸோ இனிமேலும் நம்ம வெயிட் பண்ணால் உள்ளே இருக்க எக்ஸ் வந்து கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆயிரும் குஞ்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் கரு வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சிட்டுக்கோழியில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி 60 வாட்ஸுக்கு பதிலாக ஒரு 200 வாட்ஸை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு 200 வாட்ஸ் பல்பையும் வாங்கி அந்த 60 வாட்ஸ் இருந்த இடத்த 60 வாட்ஸை கழட்டிட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம். 200 வாட்ஸ் இருந்தப்போ எங்களுக்கு கண்ணுக்கே தெரிஞ்சுது அந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த புகை ஃபார்ம் ஆகுறது, எவாபரேட் ஆகுறது, தண்ணி எவாபரேட் ஆகுறது. ஏன்னா அவ்வளோ சூடு, தண்ணி பக்கத்துலேயே வைக்கும்போது எவாபரேட் ஆகுறது தெரிஞ்சுது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ ஓகே இந்த பல்பும் ஃபெயிலியர் ஆகிடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இந்த பல்பையும் எடுத்துகிட்டு சிக்ஸை வந்து அதாவது உள்ளே இருக்க இந்த எக்ஸை வந்து 2 சிட்டுக்கோழியில் வந்து அடைய வச்சுட்டேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரிகாஷனாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்ட் மேக்கரோ இல்லை இன்குபேட்டரில் ஏதோ ஒரு ஃபெயிலியராக ஒரு குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்பேர் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்பேர் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் சடனாக இப்போ நான் ஒரு 300 கெப்பாசிட்டி இது 300 முட்டை நான் லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். 300 முட்டைக்கு நான் எங்கே போய் கோழி தர்றது. அதே மாதிரி அந்த மிஸ்ட் மேக்கர் வந்து வர்றதுக்கு 1 வாரம் ஆகும் டெலிவரி வர்றதுக்கு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் பண்ண இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட்ரு வச்சுருந்தீங்கன்னா ஹீட்ரு, பல்பு இருந்துச்சுன்னா பல்பு, ஸ்பேர் பல்பு, அதே மாதிரி மிஸ்ட் மேக்கர் டிவைஸு, ஃபேனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேருக்கு வாங்கி வச்சுக்கோங்க. போயிருச்சு அப்படின்னா சடனாக மாற்றி விட்ருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட ஹேச்சிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த ஒரு வீடியோ. இனிமேல் தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம் சேனலில் ரெகுலரான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.